சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீதியரசர்கள் ஜிஆர் சுவாமிநாதன் மற்றும் லக்ஷ்மி நாராயணன் அவங்களுடைய பெஞ்சில் வர இந்த வழக்கு வந்து விசாரிக்கப்படும்போது கோர்ட் இஸ் ஹேவிங் அ ஷாக். இது வந்து ஒரு சிவில் கேஸு அல்லது ஒரு மணி டிஸ்பியூட்டு அல்லது ஒரு கமர்ஷியல் டிஸ்பியூட் கேஸு. இந்த கேஸில் எப்படி குண்டாஸ் போட்டிங்க? சந்தோஷ் சர்மா வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர், ஒரு ப்ராப்பர்ட்டி டெவலப்பர், எல்லாத்துக்கும் மேலே அவங்க மேலே வந்து ரெரா பிளாக் லிஸ்டிங் இல்லை. இந்த வழக்கு வந்து முழுக்க வேறு ஒரு காரணத்துக்காக பதியப்பட்டது அப்படின்னு கோர்ட் வியூ பண்ணுறாங்க. இப்போ இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா கோர்ட் வந்து பேரா நம்பர் 8 ஒரு அருமையான ஒரு ஆப்சர்வேஷன் கோர்ட்டு கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, when we issued summons to திரு அருண் IPS, he was on a compulsory wait on 26/5/2026. He has been appointed as Director of Vigilance and Anti-Corruption, a post held by person of exceptional caliber and integrity such as Shri C.V. Narasimhan and Shri C.L. Ramakrishnan. Even a whiff of allegation was never made against them during their entire career. Corruption is a major social evil and it is eating into the vitals of our society. Just as Caesar's wife must be above suspicion, the post of Director Vigilance and Anti-Corruption should be headed by professionals of sterling reputation. கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மெயின் பேஸாக வந்து அவங்க எடுத்துக்கிட்டது வந்து இந்த போனாடி ஸ்கேண்டல் அப்படின்னு சொல்லி 62 BCயில் ஜூலியஸ் சீசர் டைம்ஸில் ஒரு வழக்கில் ஏற்பட்ட ஒரு முடிவை வந்து ஒரு ப்ராபபாக வந்து இந்த வழக்கில் சுட்டி காட்டுறாங்க.